தோற்றத்தில் தொன்மை, தொடர்கின்ற இளமை. இது எதுவென்றால் நம்முடைய தமிழ்மொழி. தோற்றத்தில் தொன்மையும் தொடர்வதில் இளமையும் உள்ளது நம்முடைய தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழி பல புலவர்களை தமிழுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. அப்படி அடையாளம் காட்டப்பட்ட புலவர்களில் 17ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த ஒரு பெரும் புலவர் யார் என்றால் படிக்காசு புலவர். அவரை பற்றிய பல்வேறு செய்திகளை சென்ற மாதத்திலே நாம் கண்டோம். அவற்றினுடைய நீட்சியாக இந்த மாதத்தில் சில தகவல்களை நாம் காண இருக்கிறோம். அவர் திருவாரூரிலே வைத்தியநாத நாவலரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார். திருவாரூரில் வைத்தியநாத நாவலரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார். அவர் எழுதிய நூல்கள் தொண்டை மண்டல சதகம், தண்டலையார் சதகம், பாம்பு அலங்கார வர்க்க கோவை, புல்லிருக்கு வேலூர் கலம்பகம், திருச்செங்கோட்டு திருப்பணி மாலை, சிவந்து எழுந்த பல்லவன் உலா, இப்படியான நூல்களை அவர் தமிழுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த நூல்கள் எல்லாமே சிற்றிலக்கிய வகையை சார்ந்தவை. உலா, அந்தாதி போன்ற நூல்கள் எல்லாம் பிற்காலத்திலே வந்த நூல்களுடைய இலக்கண அடிப்படையிலே நம்முடைய படிக்காசு புலவர் இந்த நூல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இவர் இல்லற வாழ்விலிருந்து துறவரத்திற்கு செல்கிறார். தருமபுர ஆதீனம் 6வது குருமகா சந்நிதானம் திருநாவுக்கரசு தேசிகரிடம் இவர் தீட்சை பெறுகிறார். தருமபுர ஆதீனம் 6வது குருமகா சந்நிதானம் திருநாவுக்கரசு தேசிகரிடம் இவர் தீட்சை பெற்று துறவியாக மாறுகிறார். காரணம், ஆரம்பத்திலே அவர் இல்லற வாழ்க்கையிலே இருந்தார். இறைவனுடைய ஆணைப்படி அவருக்கு இந்த பிறவியிலே கொடுக்கப்பட்ட பணி எதுவோ அந்த பணியை தொடர வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே தீட்சை பெற்று துறவியாக மாறுகிறார். அதுவரையில் படிக்காசு புலவராக இருந்த அவர் அன்று முதல் படிக்காசு தம்பிரனாக மாறிவிடுகிறார். இப்படி அவர் ஒரு நீண்ட காலம் தர்மபுர ஆதீனத்திலே இருக்கிறார். அந்த தர்மபுர ஆதீனத்திலே இவர் துறவியாக தீட்சை பெற்ற பிறகு இவர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் எதுவென்றால், சிதம்பரத்திலே கருவறையிலே இருக்கக்கூடிய திரைச்சிலையானது ஒரு நாள் தீப்பற்றி எரிகிறது. இப்படி தீப்பற்றி எரிகின்ற பொழுது தர்மபுர ஆதீனத்தில் இருந்த இவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அந்த திரைச்சிலை எரிவதை இவர் கண்ணுறுகிறார். கண்ணுற்று இவர் வேறொன்றும் பண்ணலை, தன்னுடைய 2 கைகளையும் தேய்த்து உராய்த்து அங்கே எரிகின்ற நெருப்பை தருமபுர ஆதீனத்திலே இருந்து அணைத்தார் என்பது வரலாறு. ஆக இறைவன் தமிழையும் கொடுத்தான், தமிழ் இலக்கணத்தையும் கொடுத்தான், தனக்கே இருக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த படிக்காசு தம்பிரானுக்கு கொடுத்தார். இதே போல ஒரு நிகழ்வு வள்ளலார் வாழ்விலும் ஏற்பட்டது. வள்ளலார் அந்த சன்மார்க்க சபையிலே உரையாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாமெல்லாம் திருக்குறள் படிக்கிறோம், திருக்குறள் முன்னெடுத்து செல்கிறோம் என்றால் அதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் வள்ளல் பெருமான் தான். முதலாக திருக்குறள் வகுப்பினை இந்த தமிழ் சார்ந்த சமூகத்திற்கு கொடுத்தவர் வள்ளலார் தான். வள்ளலார் தான் முதலாக தொடர் வகுப்புகளை தொழுவூர் வேலாயுதம் முதலியார் மூலமாக, அவர் ஒரு மாநில கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்தவரை தன்னுடைய அணுக்க தொண்டராக சீடராக வைத்து கொண்டு வள்ளலார் செய்த முதல் காரியம் வேதங்களை மொழிபெயர்த்து மக்களுக்கு சொல்ல வேண்டுமில்லை, உபநிடதங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று வள்ளலார் சொல்லவில்லை. இந்த தமிழ் சமூகத்திற்கு தேவையானது திருக்குறள் ஒன்றேதான் என்று முடிவு செய்து அன்றைக்கு தொழுவூர் வேலாயுத முதலியார் மூலமாக திருக்குறளை மக்களிடம் கொண்டு போனார். மக்கள் பேசுகின்ற இந்த தமிழ் மொழியின் ஊடாக முதலாக திருக்குறளை கொண்டு வந்து மக்களிடம் கொடுத்தார். இப்படி படிக்காசு தம்பிரானுடைய ஆற்றலானது அதற்கு பிறகு இவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஊராக செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது இவருக்கு. காரணம், இறைவன் இட்ட பணி.
தமிழை இந்த தமிழகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டிய பணி அவருக்கு இருந்தது. அப்படியாக இவர் சென்ற இடம் எதுவென்றால், திருவாரூர் மாவட்டத்திலே திருத்துறைப்பூண்டிக்கு அருகிலே இருக்கக்கூடிய தண்டலைச்சேரி என்ற ஊருக்கு அவர் செல்கிறார். அந்த தண்டலைச்சேரியிலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பேர் நீள்நெறிநாதர். அங்கே இருக்கக்கூடிய உமையவளுக்கு பெயர் ஞானாம்பிகை என்று பெயர். இந்த திருத்தலம் எதற்கு பெயர் பெற்றது என்றால், கோச்செங்கட் சோழனுக்கு தொழுநோய் நீங்க பெற்றது இந்த திருத்தலத்திலே. தோல்நோய் சம்பந்தமானவர்கள் எல்லாம் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் எதென்றால் தண்டலைச்சேரி தலம். இன்னொன்று, கல்நந்தி புல் தின்ற இடம் எதுவென்றால் அந்த தண்டலைச்சேரி என்ற தலம்தான் அந்த கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்டது. பிறகு அந்த கோயில் சிதிலமடைந்த பிறகு தேவக்கோட்டையைச் சேர்ந்த அரு ராமநாதன் செட்டியார் என்பவர்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தண்டலைச்சேரி என்ற ஒரு கோயிலை புதுப்பித்து கட்டி கொடுத்தவர் யார் என்றால் அந்த ராமநாதன் செட்டியார். இதிலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய நாமெல்லாம் நினைத்தால் கூட இறைவனுக்கு ஒரு செங்கல்லை கூட வாங்கி கொடுக்க முடியாது. இறைவனுக்கு உங்கள் மீது விருப்பம், உங்கள் பக்தியின் மீது நாட்டம், நீங்கள் இந்த உயிர்களிடத்தில் செலுத்துகின்ற அன்பு, இவையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டால் ஒழிய ஒரு செங்கலை கூட நீங்கள் ஒரு திருக்கோயிலுக்கு கொடுத்து விட முடியாது. அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால்தான் எந்த கோயில் கட்டினாலும் ஒரு தனி மனிதனால் கோயில் கட்டப்படக்கூடாது. ஏனென்றால் பிற்காலத்திலே அவன் பரம்பரையாக என்ன சொல்வான் என்றால், நான் சிவனுக்கு கோயில் கட்டினேன், நான் சிவனுக்கு கோயில் கட்டினேன் என்று இவன் காலங்காலமாக பேசுவான். என்பதனால்தான் சில கோயில்களை கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுதே சில கோயில்கள் முடிவுறாமல் பாதியிலே நின்றுவிடும். பரம்பரையாக கட்ட முடியாமல் அந்த கோயில் நின்று போவதற்கு என்ன காரணம் என்றால், ஒன்று கோயிலை கட்டி கொண்டிருந்தவர் இறந்து விட்டு இருப்பார். இறந்தவருக்கு பிறகு அந்த கோயிலை யாரும் கட்ட முடியாது. காரணம், நான் என்ற அகந்தையோடு எவன் ஆலயம் அமைக்க முற்பட்டாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சமூகமாக மனிதர்களுடைய கூட்டமைப்பாக ஒருங்கிணைந்து செய்யப்படுகின்ற ஆலயத்தை மாத்திரமே இறைவன் ஏற்றுக்கொள்ளுவானே தவிர தனி மனிதன் கட்டுகின்ற கோயிலை எந்த காலத்திலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தண்டலைச்சேரிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்றால், வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் கைலாயத்திலே இருக்கக்கூடியவர்கள். அந்த கைலாயத்திலே சிவபெருமானுடைய திருநடனத்தை கண்டுகளித்தவர்கள். அப்படி கண்டுகளித்த அந்த இருவரும் சிதம்பரத்திலே வந்து நடராஜ பெருமானுடைய திருநடனத்தை இங்கு கண்டுகளிக்கிறார்கள். மண்ணிலே அவர்கள் கண்டுகளித்த இடம் எதுவென்றால் இந்த சிதம்பரம். இந்த சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜருடைய அந்த நாட்டியத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நடராஜருடைய திருமேனியையும் அதற்குரிய உருவம் கொடுத்தவர்கள் யார் என்றால் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் இருவரும் சேர்ந்துதான் இந்த மண் உலகிலே சிவபெருமானுடைய நடனத்தை முதலாக கண்டவர்கள். அவர்கள் பார்த்த பிறகுதான் அதற்கு பின்னால் அதை வார்ப்படம் செய்பவனுக்கு இந்த வடிவத்தை வரைந்து கொடுத்து நடராஜர் என்பவர் இப்படித்தான் இருப்பார் என்பதை இவர்கள் ஒரு உருவத்தை கொடுத்தவர்கள் இவர்கள் இருவரும். அப்படிப்பட்ட இந்த இருவரும் சிதம்பரத்தை நோக்கி வருகிறார்கள். கைலாயத்தை விட்டு அவங்க நேராக வரக்கூடிய இடம் எதுவென்றால் சிதம்பரம். அந்த சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை காண்பதற்காக வருகிறார்கள். வந்த இடத்திலே அங்கே நடராஜ பெருமான் இல்லை. நாம் பொதுவான ஒரு கேள்வி கேட்போம், எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறானே இறைவன் என்ற ஒரு பொது கேள்வி உண்டு. ஆக இங்கே எப்படி சிதம்பரத்திலே அவன் இல்லாமல் போனான்? உருவமாக, அருவமாக, அரு உருவமாக 3 நிலைகளில் இருப்பவன் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான். இந்த உருவமாக இருந்து இந்த 2 முனிவர்களுக்கும் அவன் நடன கோலத்தை காட்டிய இடம் சிதம்பரம் என்பதனால் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த நடன கோலத்தை சிவபெருமான் காட்டுவான். அன்றைக்கு அங்கு நடராஜ பெருமான் இல்லை. இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் இங்கே சிதம்பரத்திலே சிவபெருமானை காணவில்லையே என்று யோசிக்கின்ற பொழுது தன்னுடைய ஞானக்கண்ணினால் பார்க்கிறார்கள், எங்கே போனார் சிவபெருமான் என்று.
அப்பொழுதுதான் அவர் உச்சிகால பூஜை வேளையிலே இருந்த இடம் எதுவென்றால் தண்டலைச்சேரி என்ற இடம்.